உங்களை தேடி உங்க மாமா வந்தாரு. என்ன தேடி? எங்க மாமா? நான் வச்சிட்டு நான் எப்படிடா இந்த காரியத்தை நடத்துறது? ஆமா. வா மாமா. என்ன மாமா? யா மாமா. யா பாவம். என்ன ஆகுது தெரியாம? உங்களெல்லாம் வச்சிட்டு நான் எப்படி என்ன பண்ண போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா உட்காரு மாமா. ஏன் வந்தன கோவப்படுறீங்க? அன்பு கொண்டு உனை பணிந்தனே இன்பம் விட்டு கோபமா இருக்கிறீங்களே கோவத்துக்கு 2 தடவை விட்டுனா அவ்வளவு கோவம் இருக்குது. எகிசியா தூது அனுப்புனீங்க. தூது அனுப்பி நாடு கட்டுவான்னு சொன்னேன். இதெல்லாம் சண்டைக்கு நாள் வச்சுக்குவான்னு சொன்னா 4 வச்சுட்டு வந்தேன். அந்த சண்டை எப்படி நடக்குது? சரி கம்முன்னு இருந்தா கூட பரவாயில்ல, நம்ம ஏதாச்சும் வந்து வெற்றி பண்ண வைக்கலாம் பார்த்தா இவனெல்லாம் பண்ற சதி இருக்கு பாரு. பண்றவங்கள சதி. நீங்க என்ன பண்றீங்க? நான் என்ன பண்ணேன்? அட கொடிய குறி அவங்கிட்ட இருந்து உங்களுக்கு பாகம் கேட்டு பார்த்து பாகம் கொடுக்கல அப்படி இருக்குன்னா முடிவுடா. நீ உனக்கு பங்காளி, இன்னைக்கு நீங்க உறவாடுறீங்க. ஆனா உங்களுக்காக தான் நான் வந்தேன். எனக்கு மட்டும் நட யாரு வேண்டானா என் அண்ணன் மரிமவன் நானும் போனா போதும் சொல்லிட்டு அவன் பக்கம் போயிட்டு இருப்பேன். வியாபாரியை பார்த்து உங்களுக்காக நான் பாடு வச்சு இப்படிதான் கெட்டு பேர் வாங்கலாம். நீங்க கடைசியில இவனு என்ன பண்ணாலும் போனாலும் நாடு கட்டணும், நாடு கட்டணும். இதெல்லாம் பண்ணிட்டு இவனு என்ன பண்ணானுவ? அதை நீங்க கொண்டாடும் என் தலை எழுத்து உங்களுக்காக நான் பாடுபட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு கோவம் வரல. ஆமா அவர போகும்போதே இது மாதிரி என்ன மரியாதை பண்றீங்க நீங்க? எதுவும் பண்ணாத கம்முன்னு தவிர பரவாயில்ல. ஏண்டா எதுவும் பண்ணாத கம்முன்னு பரவாயில்லை. நீங்க பண்றது
போய் பொக்கிஷம் எடுத்து கொடுத்துருங்க. மாமா பாம்பு வச்சு நான் மாமா நீங்க கோவப்படுறீங்களே. நீங்க செய்வதெல்லாம் சரி கிடையாது. நாங்களா? இல்ல ஒண்ணு. மாமா அவ்வளோ வேலை பண்றீங்க நீங்க. நாங்களா? நம்மள விடுறீங்க. என்ன மாமா மாமா எங்கள் பாபமோ என்ன கோபமோ மாமா யாரும் என்ன மாமா பாவம் பண்ணோம்? எங்க மீது ஏன் உனக்கு கோவம்? உங்களை விட்டா எனக்கு யாரு? என் தம்பி துரியோதனன். என் தம்பி தான். சரி உன் தம்பி தானே? ஆமா. அவன் ஆண்டாண்டு போறான் விட்டு போறான். அவன் அந்த தூதல் போய் நான் சண்டை நான் சொல்றேன். ஆமா. நான் சண்டை. உங்களை விட்டா எனக்கு யாரு மாமா இருக்கு? உங்களை விட்டா எங்களுக்கு யாரு மாமா? இப்படியே பேசிட்டே காலம் கழிச்சிட்டு போறான். அவன் என்ன பண்றான்? உங்களை கெடுக்கணும்னு முடிவு பண்றான். அந்த கெடுக்கும் குறி படிக்கின்ற அறையில பாம்பை விட்டு அரைக்கும் மாளிகை கட்டி கொளுத்தி உங்களுடைய அருளால எல்லாத்தையும் தப்பி போயிடுச்சு. ஒரே வார்த்தை சொல்லிட்டே போயிச்சு போறான் பாரு. நீங்க தான் எங்களுக்கு எல்லாம். சரி யாரு அவரே அர்த்தம் பண்ணினாரு நான் வந்து பண்ணேன். 14 மாசம் வராங்க அன்னியாகம் வச்சு நான் நாடகம்லாம் புரியுது. வந்து நாடு காட்டா தர மாட்டேன்றான். சரி எப்படியாயிலும் என் அத்தை பிள்ளைகள் நாட்டி ஆளணுமே அப்படின்னு நான் சண்டைக்கு நாள் வச்சு வரேன். உங்களை கெடுக்கணும்னு அவன் நினைக்கிறான். அவன் நடத்த என்ன நடத்த அவன் எப்பேற்பட்ட ஆளு அவனுடைய சதி எப்பேற்பட்ட சதி அப்படின்னு தெரிஞ்சு இருந்தும் அவன் கூட வர வாடுங்க. மாமா நாங்கள உறவாடுறோம். ஆதிக்கு ஆதியாகி ஆதரித்தவரே நீங்கள் இந்த பாதிக்கு மனம் இறங்கி அச்சமும் தானோம் என்று கோவிக்கும் இடத்தை மூதாமல் எங்களுக்கு நாவினால் புரியும்படி ஆண்டலை அறிவித்தீர்கள். சின்னஞ்சிறு வயதிலே தந்தை இருந்தபோது எங்களுக்கு எல்லாமே நீங்க தான். நீங்க இல்லாம நாங்க கிடையாது. இன்னைக்கு வந்து நீங்க பங்காளி கூட வரவாடுறோம். அந்த துரியோதனன் கூட ஒண்ணு சேர்ந்துட்ட அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, நீங்க கோவப்படாம என்ன நடந்தது சொல்லுங்க. என்ன நடந்தது சொல்லுமா? நீங்க சொல்றதுதான் நாங்க என்னைக்குமே செய்வோம். ஆமா
சொல்ற மாதிரி பண்ணணுமா இல்லையா? நீங்க தான் எல்லாமே கோவப்படாம சொல்லுங்க மாமா எதுவா இருந்தாலும். என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. எல்லாமே சொல்லிட்டு தான் தப்பு தப்பா என்ன நடந்ததுன்னே சொல்லாம நீங்க கோவப்பட்டா சரியா? அல்லாமா ஆமா என்ன பண்ணணும்? நாயமா சொன்ன மாதிரி நடக்கறீங்களா? என்ன மாமா நடந்தது? நீ தான் எல்லாம் சொல்றீங்க சொல்றது கேக்குறீங்களா? சத்தியமா நீங்க தான் எல்லாம் நான் கருத்துமே கேட்க வந்தேன். அந்த தப்பமுத்திலே யாராய் நீங்க அடுத்து துரியன் வந்து புரியாதா? அவன் கேட்க ஆமா அவன் வீட்டுக்கு வந்து வீட்டுக்கா? ஆமா பொறுமையா சொல்லு மாமா. ஏன் மாமா இன்னும் கோவப்படுறீங்க? ஓ, துரியோதனா? ஆமா இங்கயா? நீங்க வந்து பேசும்போது நீ பேசினா ஓ, என் கூட இருக்கிறவங்க? நீ ஒரு தலைவன் தானே நீ தர்மம் தானே குடும்பத்துல மூத்த பிள்ளை பெரியவன் தானே எப்படி பார்க்கணுமா இல்லையா பார்க்கணுமா இல்லையா நான் பண்றாலும் அந்த துரியோதனன் ஒட்டி வரவாடுறீங்களா ஆமா தேவா தேவா துரியன் வந்து கேட்டதென்ன? தேவா தேவா சாதனேதா துரியன் வந்து கேட்டதென்ன? துரியன் வந்து ராகவினா ராகவே ராகவினா ராகவே ஸ்ரீராகவினா ராகவாய் கூறாய். ஆமா துரியோதனா இங்க வந்தான்னு சொல்றீங்க. ஆமா துரியோதனா இங்க வந்தான்னு சொல்றீங்க. அந்த துரியோதனை ஏன் வந்தான்? ஏதோ கேட்டான்னு சொல்றீங்க. அந்த துரியோதனை என்ன மாமா என்ன கேட்டான்? வீட்டுல உட்கார வச்சு அவனை பூஜை செய்றீங்க அவனை கூட்டு போய் நடுவுல உட்கார வைக்கிறீங்க ஆமா அந்த துரியோதனை என்ன மாமா கேட்டான்? ஏன் மாமா சத்தியமா எனக்கு தெரியாது. துரியோதனை இங்க வந்தது தெரியாது. அவன் என்ன கேட்டான்னு எனக்கு தெரியாது. என்ன மாமா கேட்டான்? அடமதி குலத்தி ஆமா எவ்வளவு காலமா பாக்குறீங்க அவன் கூட போய் கொஞ்சம் கூடி எங்க அண்ணன் எங்க பெரியப்பா எங்க அண்ணன் என்னடா இது நாயமா இது அவர்கள் பையன் அவன் கூட போய் வரவாடிக்கிறீங்க நாயமா நீ ஆமா நீங்க பேசுறதுலாம் ஏதோ உள்ள வச்சினா சொல்லுங்க ஆமா ஐயா தம்பி மாரோ பின்னாயாரோ என் தம்பி மாரோ பின்னாயாரோ
என் தாயில கூத்தாமலே தூக்கல தண்ணி போடுவாங்க. என் தாயில கூத்தாமலே நான் சத்தியமா துரியோதனை பார்க்கல. அவன் என்ன சொல்றான்னு கேட்கல. ஒருவேளை என் தம்பியா இருக்கலாம், இல்ல வேற யாரு ஒண்ணா இருக்கலாம். ஆனா என்ன ஆளு யாருன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவ நீ? சொன்னாதான் மாமா தெரியும். நானா பண்ண போறேன். யாரு முதல்ல பண்ண பார்க்கணும். போறேன். உன்னை போய் மசப்பு கொண்டு உண்மைதான். ஆமா. ஆளு யாரு என்ன பண்ணா சொன்னா பண்ணுவ. அது உண்மையான உண்மையான கண்டிப்பா கேட்பேன். கண்டிப்பா அவனை கூட்டு உண்மையான கேட்பேன். ஆளு அந்த வேலை பண்ண தெரியுமா? யாரு மாமா? மோசக்காரன். தம்பி சகாதேவனா? தம்பி சகாதேவன் தான் இந்த வேலையை பண்ணிக்கிறான். என்ன வேலை மாமா பண்ணா? துரியோதனன் என்ன பண்ணா, இந்த சகாதேவன்கிட்ட போய் சாஸ்திரம் கேட்போமா, அந்த சாஸ்திரம் கேட்டு வச்சு எப்படி சண்டை போகலாம்னு கேட்டானே வந்தானே. இவன் தான் நீதியா கூட இருக்கட்டும், சாஸ்திரம் பார்க்க நல்லா பார்க்கறான். என்னால முடியாது, நான் நீ போய் யாருக்குன்னா பார்த்து எனக்கு வேலை இப்ப சாஸ்திரம் பார்த்து நேரம் நினைச்சு போனான்ல. இவன் அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு அவனுக்கு பாலை வந்ததே நல்லதுன்னா, நான் சாஸ்திரம் உண்மைக்கு உண்மையா சொல்லணும். அப்படின்னு இவர் என்ன பண்றாரு, வரவாடி அவரு கேக்குறான். என்ன கேக்குறான்? சகாதேவா, நான் இந்த நாட்டை ஆள வேண்டும், அண்ணன் தர்மனுடைய சிரம் அற்று விட வேண்டும். அதுக்கு வழி சொல்லுங்க. சிரம் அறுத்து விட கூட பிறந்த அண்ணன் தலை அற்று விடணும். யார ஆளா இருந்தா விடுவானா? ஒரே ஆளா விடுவான் அவனை. யாருகிட்ட வந்து கேக்குறேன்? உட்கார வச்சு ஜாதகம் பாக்குறாயா? மறையுண்டு அமாவாசை திதி அன்று ஜோதி 15 நாழிகையிலே 32 அழகு லட்சணம் முடிந்து ஒரு ஆண்மகனை கொண்டு வந்து குருச்சேத்திர பூமியில இருக்கக்கூடிய வீரமாங்காளிக்கு பலி யூற்றினால் உனக்கே ஜெயம். எங்கள் அண்ணா தர்மராஜா சிரம் அற்று விழும் அப்படின்னு ஜாதகம். அப்படியா சொன்னா?